கரெக்ட். ஆனா நான் திரும்ப சொல்றேன், இந்த கொஸ்டின்லாம் ரீஒர்க் பண்ணணும். டவுட்னா தயவு செய்து நீங்க கேட்கணும். நான் திரும்ப சொல்லிட்டேன். எஸ். ஆனா நம்ம கொடுக்குற கொஞ்சம் ஹிண்ட்டையும் ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வேர்டுல இருந்து அப்படியே காப்பி பண்ணா அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வர மாட்டேங்குதுங்க. அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அச்சோ, ஒரு வாட்டிக்கு மேல பண்ணா இதுவும் வர மாட்டேங்குது. இது taking some time. Please cooperate. ஓகேங்க, இது ஓகேவா? Three white balls, two black balls. Remove random two balls in succession. What is the probability that first removed ball is what and second is? அப்ப பாருங்க, a box containing 3 white ball and 2 black balls. we remove at random 2 balls in successor. Successorனா நான் அடுத்தடுத்து 2 பால் எடுக்கிறோம் அவ்வளவுதானே இல்லைங்களா? சரி, control y. Sorry, control z. Okay. What is the probability that the first removed ball is white and the second is red? அப்ப இந்த क्वेश्चनக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஈஸி. இப்போ நீங்க சொன்ன क्वेश्चन வந்துரும். அப்ப இப்ப என்ன பண்றோம்? மொத பால் எடுக்கிறோம். மொத்தம் 5 பால் இருக்கு. 3 white 2 black. செகண்ட் ரெட் ஒயிட்டும் black தான இருக்கு. ஒயிட் பிளாக்கா? அப்ப அங்க क्वेश्चनல ஓகேங்க, சாரி. அப்ப இத கொஞ்சம் மாத்திக்கலாமா? இத கொஞ்சம் மாத்திக்கலாங்க. இது வேண்டாம். இது வந்து யாரு? ப்ளீஸ். by typing mistake. Okay. Second is black. Okay. Okay. Okay sir. இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப சொல்லுங்க. அப்ப probability, அப்போ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம இங்க எத்தனை பால் தான் டிரா பண்றோம்? 2 பால். ஆனா நீங்க சொன்ன, இப்ப நீங்க சொன்ன வந்துட்டு பாருங்க, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ரிமூவ்னா என்ன அர்த்தம்? Without replacement. அந்த ஹிண்ட் கண்டிப்பா தெரியணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ நம்ம நார்மலா என்ன பண்ணுவோமோ அது பண்ணா போதும். ஓகே. அப்ப 2 பால் டிரா பண்றோம். ஃபர்ஸ்ட் டிரா, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிரா அண்ட் செகண்ட் டிரா, ஓகேங்களா? செகண்ட் டிரா. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் டிராக்கு வந்து என்ன சொல்றாங்க? the first removed வந்து என்னதான்? white. first removed white. அப்ப சொல்லுங்க. ஈஸி. total 5. 5c 1. ஒரு பால் தான் ரிமூவ் பண்றோம். நியூமரேட்டர் 3c1. 3c1. Therefore 3/5. What is the second? Please note that without. So என்ன நடக்குது? ரெண்டாவது பால் எடுக்கும்போது இது போயிருது. அப்ப டோட்டல் என்ன ஆயிருது? இந்த 3 white plus 2 blackல இருந்து, ஓகேங்களா, ஒரு white போயிருச்சு. Therefore in the first draw without replacement 4 white plus 2 black. இப்போ இதுல இருந்து ஒரு பால் எடுக்கணும். Therefore 2/4. Therefore answer 3/5 plus 2/4. Please answer. 11/10. 11/10. Very good. 11/10 greater than 1. Greater than 1 இல்ல. Therefore கொஞ்சம் ஏன்னா நமக்கு probability value 1 விட கம்மியா இருக்கும். Please. 11/10 வரலையா? 4 plus 12 plus 10 by 20 22 by 20. Without replacement இங்க நார்மலா இங்க 2 balls ஆன்சர் தான் சார் வருது. அந்த ஆன்சர் தான் சார். அந்த ஆன்சர் தான் வருதா? 11/20 தான் சார் வருது. இப்படி பண்ண வரல. லாஸ்ட் சம் 2 balls எடுக்கும்போது நார்மலா செய்யற மாதிரி செய்ய சொன்னீங்க. ஆமா, இங்க அதேதான். அப்போ இங்க இல்லங்க 2/5 தான போடணும். அப்போ எப்படி சார் 4 white போட்டீங்க சைடுல? இந்த இடத்துல தானே? இல்ல, நான் என்ன கேக்குறேன், எஸ், நம்ம இப்ப என்ன பண்றோம்? முதல்ல இங்க நீங்க போன ப்ராப்ளத்தை இந்த ப்ராப்ளத்தை இது பண்றோம். போன ப்ராப்ளத்துல கேள்வி என்னன்னு சொல்லுங்க பாருங்க. both are என்னது? கேள்வி என்னது? both are என்னது? Exactly, one is good.
ஆனா எக்ஸாக்ட்லி. டூ ஆர்டிகல்ஸ் எடுக்கிறோம்ல வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் டூ பால்ஸ் எடுக்கிறோம் அந்த இதுன்னு சொல்லியிருக்காங்க. டூ ஆமா ஆர்டிகல்ஸ் இங்க இங்க சூஸ் பண்ற மாதிரி அங்க வந்து நம்ம 2 பால்ஸ் எடுக்கிறோம். அதுல ஆப்ஷன்ங்கிறது இங்க எக்ஸாக்ட்லி ஒன்னு குட் அங்க வந்து ஆனா ஒயிட் பிளாக் அப்படிங்கறது மாதிரி அதுதானே. பட் எடுக்கிறது வந்து 2 பால் தானே எடுத்திருக்கோம். அப்போ ப்ளீஸ் கேர்ஃபுல். இல்லன்னா உங்களுக்கு என்ன கிளியர் ஆகலைன்னு நீங்க கேட்கலாம். இப்போ நம்ம என்ன செய்றோம், இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, 2 பால் டிரா பண்றதுல நீங்க இந்த இடத்துல வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம நார்மலா பண்ணா போதும், ஓகே. ஆனா இந்த கொஸ்டினுக்கு நம்ம அவ்வளவு தூரம் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டியதில்ல. நம்ம ரிமூவ் அப்படின்னு 2 இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியா இந்த மாதிரியே பண்ணிட்டு போயிடலாம்ல. ஆனா இப்படி பண்ணா அது கிரேட்டர் தென் 1 ப்ராபபிலிட்டியோட இது வந்து இதாகுதுல்ல. ஆமா, இது மோர் தென் வருதா என்ன? 3/5. 22 by ஓகே, அப்ப என்னது deposit 12 20. plus 10 by 20 வரும். ஓகே அப்ப ஓகே 22 by 12 20 plus வரும். 11 by 5. ஆமா என்ன 10 அப்ப 10. 22 அப்போ by 20. சம்திங் இதுல ஏதோ மிஸ் ஆகுது. அப்ப நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றேன். ஓகே, என்ன அப்போ ஐடியா அதான். அப்போ நம்ம இந்த ஐடியா இது பண்றோம். அப்ப என்ன பண்ணணும், a box containing 3 white ball and 2 black ball. சரிங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டோன்ட் மிஸ்டேக். இந்த ப்ராப்ளத்துக்கு நான் உங்களுக்கு நாளைக்கு ஆன்சர் சொல்றேன். we go for the next one. கரெக்ட். நான் இந்த இடத்துல இந்த ஐடியாவுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. இந்த ப்ராப்ளத்துல வந்து அது ரெட்டை வந்து பிளாக் சம்திங் ஏதோ நான் பண்ணியிருக்கிறேன். டோன்ட் மிஸ்டேக். 4 ஒயிட் எப்படி போட்டீங்க? எது 4 ஒயிட்டா? 3 ஒயிட்ல 1 எடுத்துட்டோம்னா ஏங்க 2 சாரி தானே வரும். சாரி 2 சாரி. தானே. இங்க 2 தானே வரணும். அதாங்க. இதான் சார் முதலே சொன்னேன் 4 white ஏன் சா- போட்டீங்க? ஐயோ சாரிங்க சாரி. நான் என்ன நினைச்சிட்டேன்னா, இந்த 5 பால் டோட்டல் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒண்ணு எடுத்த உடனே 4 வரும்ல, நான் அந்த மைண்ட் செட்லயே இருந்துட்டேன். இப்ப சொல்லுங்க. இல்ல சார் அது கரெக்ட் தான். நம்ம இப்ப இங்க நீங்க எடுத்ததுல அங்கேதான் மிஸ்டேக். ஆனா எழுதுனதெல்லாம் 4 தான் போட்டிருக்கோம். ரிமைனிங் 4 பால்ஸ்ல 2 பால்ஸ் இது எடுத்து இதுபடி தான் போட்டிருக்கோம். இங்க அதனால ஆனா எடுத்தபடி தானே ஆப்ஷன் எடுத்திருக்கோம். நீங்க ஓகே, இங்க எழுதுனது வந்து நம்ம செகண்ட் பால் வந்து பிளாக் வந்து 2 தான் இருக்கு. அப்ப 2C1 தான் வரும். 2C1 டிவைடட் பை 4C1 இல்லையா? ஓகே, வெரி குட். ஒரு எப்போதுமே ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, நல்ல புத்தகம் அப்படின்னா விமர்சனம் இல்லாம இருக்காது அப்படிம்பாங்க. அது மாதிரி நமக்கு ஒரு நல்ல கேள்வி வந்திருக்கு. நம்ம இப்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். we move to the next question, then we will solve. அதுக்கு வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன், ஓகேங்களா? சரி, ஓகேங்க. எஸ், ஓகே. யாராவது அதுக்கு இடையில ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க தாராளமா சொல்லலாம். சரி, எஸ். இந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு டெஃபினிஷன் தேவைப்படுது, ஓகேங்களா? ஓகேங்க. யாராவது ஒருத்தர் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் A கண்டிஷனல் B ப்ளீஸ். யா P of A intersection B by B of A. divided by யா P of B. B of B. B. அப்ப இது வந்து என்னது, நாட் ஈக்குவல் டு 0 ஆல்ரெடி ஹேப்பன்ட். ஃபர்ஸ்ட் இதான் நடந்திருக்கும் இல்லைங்களா? ஓகே, வெரி குட். இதே மாதிரி நம்ம இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம், இண்டிபெண்டன்ட் ஈவென்ட், ஓகேங்களா? இப்போ வேற ஒண்ணும் இல்லைங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இப்போ உங்களுக்கு இப்ப நீங்க எல்லாம் ஒரு டீம், ஓகேங்களா? டோன்ட் மிஸ்டேக். நீங்க எல்லாம் ஒரு டீம். இப்ப நான் இருக்கிறேன். நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறது தான் ஏம். நீங்களும் கண்டுபிடிக்கிறீங்க, நானும் கண்டுபிடிக்கிறேன், ஓகேங்களா? சரி, இந்த நம்ம 2 பேரும் சால்வ் பண்ணி எக்ஸாக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அது வந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கமா, இல்ல அப்படின்னா இண்டிபெண்டன்ட்டா இருக்கு, டிபெண்ட் பண்ணாம இருக்கணும். Independent. நீங்க கண்டுபிடிச்சது உங்களோட ஆன்சர் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எஸ் ஆர் நோ. இதே மாதிரிதான் ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது இண்டிபெண்டன்ட் ஈவன். அது மாதிரி நம்ம இந்த ஷூட் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஷூட் ப்ராப்ளம் அப்படின்னுங்கிற மாதிரி என்னன்னா, நம்ம போலீஸ் இந்த மாதிரி ட்ரைனிங்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபயர் பண்ணி அதை வந்து டார்கெட்டை ஹிட் பண்றோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் இதே மாதிரி ஸ்டூடெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி தான். அங்க 10 பேர் லைன்ல இருந்துட்டு அந்த ட்ரைனிங்ல ஷூட் பண்றது எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். அப்ப இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, A, B ஆர் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னா, இப்ப சொல்லுங்க ரிசல்ட். யா 1 ப்ராபபிலிட்டி ஆஃப் P of A intersection B equal to P of A into P of B. யா இன்டு P of P of B. am I correct? மல்டிப்ளிகேஷன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். இந்த இண்டிபெண்டன்ட் ஏயும் பியும் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா, ஓகேங்களா, வாட் கேன் யூ சே அபவுட் A, B பா? இந்த ரெண்டு என்னவா இருக்கும்? Independent.
இந்த ரெண்டு இண்டிபெண்டன்ட். வெரி குட். வாட் அபவுட் ஏ கமா பி? அதுவுமே இண்டிபெண்டன்ட். ஏ பார் பி பார் எல்லாமே ஏ பார் பி பார் எல்லாமே வெரி குட். இது கண்டிப்பா நமக்கு தெரியணும், கண்டிப்பா தெரியணும். இண்டிபெண்டன்ட் அப்படி அப்ப என்ன அர்த்தம்? இண்டிபெண்டன்ட் அப்படின்னா சப்போஸ் பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா நமக்கு என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார், ஓகேங்களா, இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஓகே, இப்போ நீங்க ஈஸியா இது பண்ணிருவீங்கல்ல. இப்போ நான் என்ன கேட்கிறேன், ஒரு கொஸ்டின் இப்படி கேட்கறாங்க. நமக்கு கிளாஸ்ல நம்ம ஒரு ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ட கொடுக்குறோம். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். அந்த ப்ராப்ளம் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். இப்போ இந்த ஏங்கிற ஈவெண்ட் இப்படி வச்சுக்கோங்க. அப்போ இந்த சால்வ்ங்கிறது ஓகே. இதே மாதிரி இந்த சால்வ்ங்கிறது ட்ரைனிங்ல ஷூட் பண்றது, அப்புறம் கிளாஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்றது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன கேட்கிறேன், நம்ம மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறோம். 50 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு பையன் இப்போ வந்து மேக்ஸ் எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்றது வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ல வருமா இல்ல நாட் இண்டிபெண்டன்ட்ல வருமா? இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். ஆமே கரெக்ட். இவ்வளவுதான். ப்ராப்ளம் சால்வ் பண்றது, இந்த ட்ரைனிங், இது எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஈஸியா முடிஞ்சிடும். 3 students A, B, C write an entrance exam. They are வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை வச்சு மாடல்ல கேள்வி இல்லாத கேள்வியே கிடையாது. 1/2, 1/3, 1/4 எல்லாமே எதுக்கான பாசிபிலிட்டி? சான்சஸ்னா நமக்கு ப்ராபபிலிட்டி தெரியும். சான்சஸ் ஆஃப் என்னது? பாசிங். பாசிங். அப்ப நம்ம ஏங்கிறது என்ன எடுத்துக்கணும், பிங்கிறது என்ன எடுத்துக்கணும், சிங்கிறது என்ன எடுத்துக்கணும்? P of Probability A, of A pass. P of B. P of A, P of B, P of C. Therefore அப்போ 1/2, 1/3, 1/4. சரி, இப்ப நமக்கு கேள்வி என்னங்க? முதல்ல அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் At தம் least one of them passes. அப்போ ஒரு பையனாவது நமக்கு பாஸ் பண்ணணும். ஆமே கரெக்ட்? Yes, sir. Yes, sir. P of A union B union C. இப்ப முத கேள்விக்கு நீங்க திரும்ப நான் சொல்லிட்டேன், அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் என்னது? பாஸ். இப்ப யாராவது ஒருத்தர் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் பாஸ்னா ஏங்கிறது என்னன்னு எடுத்திருக்கோம், பிங்கிறது என்னன்னு எடுத்திருக்கோம், சிங்கிறது என்ன ஒரு வாட்டி தயவுசெய்து சொல்லுங்க. ஏங்கிறது என்னது? பாஸ். அந்த ஏங்கிற பையன் பாஸ். 1/2. பிங்கிறது என்னது? 1/3. சிங்கிறது யாரு? 1/4. சரி, அப்ப ஏங்கிறது பாஸ் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி 1/2னா ஃபெயில் ஆவறதுக்கு எவ்வளவு? 1/2. 1/2. பிங்கிறது ஃபெயில் ஆவறதுக்கு எவ்வளவு? 2/3. 2/3. சிங்கிறது ஃபெயில் ஆவறதுக்கு எவ்வளவு? 3/4. 3/4. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, திரும்பவும் நான் சொல்றேன், எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனியன் இன்டர்செக்ஷன்ல அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் இஸ் பாஸ் வேணும். ஒரு நிமிஷம் நீங்க எடுத்துக்கலாம், தயவு செய்து சொல்றேன். எனக்கு எப்படி வேணும்? இந்த யூனியன் கமா இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணி இந்த A, B, C யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் பாஸ் இந்த யூனியன்லயோ அல்லது இன்டர்செக்ஷன்லயோ நீங்க சொல்லணும். தாராளமா நீங்க ஒரு நிமிஷம். P of A union B union B C equal to union 1 C. minus P of A intersection B intersection C the whole bar. வெரி குட். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? A யூனியன் B யூனியன் C. யாராவது ஒருத்தர் இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு மட்டும் அர்த்தம் என்ன? At least one of them pass. At least one of ABC's passed. வெரி குட், வெரி குட். இப்போ நீங்க சொன்ன அந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் 1 மைனஸ் என்ன பண்ண போறோம்? Intersection bar. A bar Is it okay? intersection B bar intersection C யூஸ் கொடுங்க. அப்போ இப்போ இத நம்ம டிமார்கன் யூசிங் டிமார்கன் என்ன பண்ண போறோம்? P of A bar intersection B bar intersection C bar. ஓகே, அடுத்து இப்போ நம்ம ஏற்கனவே ரெண்டு கேஸ்க்கு பார்த்தோம். அப்ப இத எப்படி எழுதலாம்? P of A bar P of B bar P of C bar. Very good. Therefore 1 minus 1/2 into 2/3 into 3/4. 3/4. Please answer. Please answer. 3/4. 3/4 sir. Solve பண்ணா please, 3/4. 3/4. Very good. Very good. 3/4. Is it okay? Yes, sir. Okay. Yes. At least one of them. Please understand. At least one of them. இந்த notation தெரியலன்னா ஆன்சர் பண்ண முடியாதுங்க. இந்த notation தெரியணும். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம். இப்ப இதே மாதிரி தயவு செய்து ஒரு நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க தான் சொல்லணும். என்ன கேள்வி பாருங்க? எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம். எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் பாஸ். சொல்லுங்க. நீங்க இத மட்டும் சொல்லிட்டீங்க, எந்த கேள்வி கொடுத்தாலும் நீங்க பண்ணிடலாம். எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம். வெரி குட். A union B intersection. அப்போ நீங்க இத தமிழ்ல நினைச்சு பாருங்களேன். தமிழ்ல நினைச்சு பாருங்க. நான் உண்மையிலே சொல்றேன், தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இதுலதான் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம்னா, அப்ப நீங்க சொல்லுங்க, ஏ பாஸ் பண்ணிட்டான்னா இந்த ரெண்டு பேரும் என்ன ஆகணும்? அப்ப ஃபெயில் ஆகணும்னு என்ன அர்த்தம்? ஏ பாஸ் பண்ணிட்டான், அப்போ மித்த ரெண்டு பேரும் என்ன ஆகணும்?
B Union Ah. C bar. bar bar. union Is C this bar. okay? Is this okay? For exactly ன்னு சொல்லும்போது A பாஸ் பண்றதுக்கான இது ப்ராபபிலிட்டி. Am I correct? Yes, sir. அப்ப இதே மாதிரி அடுத்து என்ன வரும்? இதே மாதிரி அடுத்து என்ன வரும்? B பாஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி. Please. Okay. அடுத்தது வந்து C pass. அப்ப சொல்லிடலாம். Please tell me for B pass. A bar A bar ம். B B union C union C bar B C bar. plus A bar union B bar union C. Union C. அப்ப இப்ப நமக்கு என்னன்னு தெரியும்? ஒவ்வொரு இதுக்கும் ப்ராபபிலிட்டி என்னன்னு தெரியும். ஆல்ரெடி A க்கு வந்து 1/2 into B barக்கு வந்து please help me. 1 minus. B க்கு வந்து என்னது 2/3. 1 minus of நுரதா. வருமா அதுதான் யோசிக்கணும். எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம்னு சொன்ன உடனே அந்த கேஸ் என்னது? A பாஸ் பண்ணலாம் அல்லது B பாஸ் பண்ணலாம் அல்லது C பாஸ் பண்ணலாம் அப்படி நம்ம சொல்லி பண்ணதுனால தனியா ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு மட்டும் 1 minus of தான போட முடியும். அந்த கரெக்ட். அங்க கேள்வி என்னன்னு பாருங்க. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் பாஸ். அதுக்காக தான் சொன்னோம். இந்த யூனியன் என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம். அப்போ இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்படி நான் எழுதுனேன்னா இதே மாதிரி வேர்டிங்ல நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இப்படி நான் எழுதுனா வேர்டிங்ல என்ன சொல்லுவீங்க? all of them. எல்லாரும் பாஸ் பண்ணியிருக்கணும். Am I correct? நான் திரும்ப அதான் சொல்றேன். நான் உங்களை இந்த வேர்டிங்ல சொல்லி பாருங்கன்னு சொன்னேன். வேர்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அப்ப என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம், ஒருத்தராவது பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? ஒருத்தராவது நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ். அப்ப நடக்காத போது இந்த ப்ராபபிலிட்டி போகும். Am I correct? Yeah. Therefore அதுக்கு அடுத்து நமக்கு வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன், ஏன்னா நமக்கு எல்லாம் இந்த வேல்யூ தெரியும். அது மட்டும் இல்லாம எல்லாமே இண்டிபெண்டன்ட். அது இண்டிபெண்டன்ட்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்ப ஏவும் பியும் இண்டிபெண்டன்ட்னா we know that இல்லையா? A பாரும் B பாரும் என்னது? இண்டிபெண்டன்ட்னா அந்த இன்டர்செக்ஷனை உடைச்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எஃபெக்டிவா யூஸ் பண்ணி we got the answer in the for the previous case. Okay? Yes sir. Yeah. Please யாரோ நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். நீங்க அது for you we are recalling. நீங்க இதுல இன்னும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா நீங்க கேட்கலாம். அப்போ நம்ம இங்க வந்து நம்ம அந்த நமக்கு இருக்கக்கூடிய ஃபேக்ட் ரிசல்ட்ஸ் அதை நம்ம யூஸ் பண்ணி அப்ரோச் பண்றோம். இங்க ஆனா கொஸ்டின் என்னன்னு பாருங்க. எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம். அப்போ நீங்களே பாருங்க, 3 பேர் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் பாஸ் பண்ணணும். அப்ப அந்த ஒரு ஆள் யாரா இருக்கலாம்? he may be ஆக்சுவலி இன்டர்செக்ஷன் இருக்கிறப்போ அந்த பாயிண்ட்னு போடுவோம். இப்ப A யூனியன் B பார் யூனியன் C பார் எப்படி நீங்க சிம்பிளிஃபை பண்ண முடியும்? அந்த இதுக்கு தனியா இதை எடுத்து தானே சப்ல இது பண்ணுவோம். கரெக்ட். அப்போ A பார் வந்து A மட்டும் பாஸ் அப்படின்னா அப்போ என்ன எழுதி இருக்கணும்? சாரி, நான் அதான் சொன்னது மிஸ்டேக். நீங்க சொன்னதுதான் கரெக்ட். நான் வந்து என்னன்னா இன்டர்செக்ஷன் எழுதிட்டேங்கிற நினைப்பிலே இருக்கேன். சாரி. அப்ப இதுக்கு பேரு தானே A மட்டும் பாஸ். A ஒன்லி பாஸ் இதானே? இப்ப சொல்லுங்க. A ஒன்லி பாஸ். ஓகே. A ஒன்லி பாஸ். B கரெக்ட். நான் வந்து என்ன நினைச்சிட்டேன்னா இன்டர்செக்ஷன் எழுதிட்டேன் நினைச்சிட்டேன், யூனியன் எழுதிட்டேங்க. கரெக்ட். எனி டவுட் இப்போ? ஓகே. இப்போ என்ன பண்றோம்னா எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் பாஸ். அப்ப அது வந்து ஏவா இருக்கலாம். A மட்டும், இது வந்து B மட்டும், இது மட்டும் C மட்டும். அப்ப A மட்டும் பாஸ் பண்ணணும்னா மித்த 2 பேர் என்ன பண்ணணும்? ஃபெயில் ஆகும். அப்ப அதுக்கு இன்டர்செக்ஷன். இப்போ இஸ் திஸ் ஓகே? இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறதுனால அது இண்டிபெண்டன்ட்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இண்டிபெண்டன்ட் செப்பரேட் பண்ணி அதனுடைய ப்ராபபிலிட்டி நம்ம ப்ராடக்ட் பண்ண போறோம். யா ப்ளீஸ் ஆன்சர். B பார். யா ஆக்சுவலி A க்கு வந்து 1/2, B க்கு வந்து 1/3. for C please. யா 1/4. am I correct? யா therefore இங்க BO bar 2/3, இதுக்கு வந்து 3/4. யா similarly யா 1/2. okay good 11/24. யா 24 plus 1/2 into C மட்டும் இங்க only pass B bar, therefore 2/3 into 1/4. is it okay? yeah please answer.
யாரோ சொன்னீங்க ப்ளீஸ். 11/24. வெரி குட் வெரி குட். 11/24 ஓகேங்களா? 11/24 இந்த மாடல் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம். அதே மாதிரி இங்க வந்து என்னது? சரி, இப்ப என்னுடைய கேள்வி இந்த முத கேள்வி இருக்குல்ல, இதனுடைய ஆன்சர் என்னது? யார் அட்லீஸ்ட் ஒருத்தராவது பாஸ் பண்ணணுங்கிறதுக்கான ஆன்சர் என்னது? 3/4. திரும்ப ஒரே ஒரு வாட்டி, அட்லீஸ்ட் ஒருத்தராவது பாஸ் பண்ணணும். சரிங்க, அதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்னங்க? அட்லீஸ்ட் ஒருத்தராவது பாஸ் பண்ணணும். என்னங்க என்னங்க? None of them. நன் ஆஃப் த அத பேட்டிங்ல சொல்லுங்க. எல்லாரும் All are fail. ஆல் ஆர் ஃபெயில். கரெக்ட், ஆல் ஆர் ஃபெயில் இல்லையா? அப்ப ஆல் ஆர் ஃபெயிலுக்கு ப்ராபபிலிட்டினா என்னது? ஆல் ஆர் ஃபெயிலோட ப்ராபபிலிட்டி என்னது? 1/4. 1/4. வெரி குட் வெரி குட் இல்லையா? காட் இட்? எஸ், இதைத்தான் நம்ம அடுத்த கொஸ்டின்ல கேட்டிருக்கோம். எஸ், இப்போ நம்ம என்ன கொஸ்டின் பண்ணோம்? ரைட். இப்ப வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த 8th கொஸ்டின் மட்டும் நீங்க ரீட் பண்ணுங்க. உங்களால ஆன்சர் சொல்ல முடியுமான்னு பாருங்க. அதாவது நீங்க ட்ரை பண்ணிடலாம்னா நம்ம அடுத்த 1 நிமிஷத்துல அடுத்த கொஸ்டின் போயிடும். இன் யூ ஷூட் None of டெஸ்ட். them is. ஆ Okay, In a passing shoot பதிலா இங்க test. target shooting test அவ்வளவுதான். கொடுத்திருக்கோம். பண்ணி அது ஆன்சர் same. பண்ணிடலாம்ல? Yes sir. எஸ், ஓகேங்களா? None of them hits. ஆக்சுவலி இந்த 12th கொஸ்டின் வந்து ரீசென்ட்லி உள்ள உங்களுடைய பிஜிடிஆர்பில கேட்டது. இது அப்படியே 4 ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க. அதை நம்ம பண்ணணும். ஆமா, இதுக்கு வந்து இந்த 2n இதுன்னு சொல்லி எல்லாமே ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஐ ட்ரை டு ஃபினிஷ் பிகாஸ் நமக்கு அடுத்து பேஸ் இயர் இருக்கு, டோட்டல் ப்ராபபிலிட்டி இருக்கு, எல்லாமே இட் வில் டேக் டைம். சரி, நான் வந்து 2 நிமிஷத்துல கொஞ்சம் ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 9th ஒன் செலக்ட் பண்ணி, இப்போ ஓகேங்களா? இந்த 8th நீங்க பண்ணிருவீங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? 8th ஒன். எஸ் சார், ட்ரை பண்றோம் சார். ஓகே, அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்க ஆன்சர் கிடைக்கலன்னா நம்ம இது பண்ணுவோம். ஓகே, நாளைக்கு நம்ம பாத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ ஓகேங்க, இதை என்ன பண்றோம்? கண்ட்ரோல் வி. யூஸ்வலாவே நான் வந்து கிளாஸ் எடுத்தாலே 2 மணி நேரம் எனக்கு வேணுங்க. இந்த 1 மணி நேரம் 3/4 மணி நேரம்லாம் பத்தாது. ஓகே, இப்ப பாருங்க, அதேதான். ஏன்னா இந்த மாதிரி கேட்டுதான் அவங்க கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் என்ன கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அந்த இடையில ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் விட்டுருக்கோம். சரி, நான் அதை பாக்குறேன். 2 டிஃபெக்டிவ் டியூப் ஓகேங்களா, கெட் மிக்ஸ்ட் அப் வித் 2 குட் ஒன்ஸ். அப்போ 2 டிஃபெக்டிவ் இருக்கு பிளஸ் ஓகேங்களா 2 குட் பால் இருக்கு. ஓகேங்க, the tubes are tested 1 by 1 until both defective, both 2 defective என்னது are found. ரெண்டுமே டிஃபெக்டிவ்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம செக் பண்றோமா? எப்படி? 1 by 1. ஓகேங்க, அப்போ what is the probability that the last defective tube is obtained? What is this last defectiveனா என்னது? மொத்தம் எத்தனை டிஃபெக்டிவ் இருக்கு? 2 defective. 2. அப்ப லாஸ்ட் டிஃபெக்டிவ் டியூப் இஸ் obtained ஓகேங்களா on the ஓகே, லாஸ்ட் டிஃபெக்டிவ் டியூப் on the செகண்ட் டெஸ்ட். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் பண்ணும்போது நீங்க நினைச்சு பாருங்க, 2 குட் ஓகேங்களா, 2 டிஃபெக்டிவ், 2 குட். அப்ப என்ன பண்றோம்? மொத்த 2 டிஃபெக்டிவே நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதை வந்து ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ லாஸ்ட் டிஃபெக்டிவ்னு அவங்க மென்ஷன் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் டிஃபெக்டிவ் இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டிஃபெக்டிவும் இருக்கு, டிஃபெக்டிவ் பிளஸ் செகண்ட் டிஃபெக்டிவ் இருக்கு. இவங்க எதை பத்தி ஃபோக்கஸ் பண்றாங்க? செகண்ட் டிஃபெக்டிவ் சொல்றாங்க. அப்டைன்ட் செகண்ட் டிஃபெக்டிவ் வந்து எப்ப கிடைக்குதா? செகண்ட் டிஃபெக்டிவ் எப்ப கிடைக்குது? செகண்ட் டெஸ்ட்ல. அப்போ நீங்களே நினைச்சு பாருங்க, இந்த கேஸ்ல 4 பால் இருக்கு, 4 டெஸ்ட் நடக்குது. இந்த 4 டேஷையும் ஃபில் பண்ணுங்க. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க? செகண்ட் டிஃபெக்டிவ்னா இந்த இடத்துல நமக்கு வந்து செகண்ட் டிஃபெக்டிவ் கிடைச்சிட்டு அப்படிங்கிறாங்க. செகண்ட் டெஸ்ட்ல இந்த இடத்துல செகண்ட் டிஃபெக்டிவ் கிடைச்சிட்டுனா இந்த ஃபர்ஸ்ட் டிரால என்னதான் கிடைச்சிருக்கும்? சொல்லுங்க பாப்போம். First defective. இந்த ஃபர்ஸ்ட் டிரால நமக்கு ஃபர்ஸ்ட் டிஃபெக்டிவ். இஸ் இட் ஓகே? அப்ப இதுவும் டிஃபெக்டிவ். am I correct? அப்ப அவங்க இந்த சிச்சுவேஷன் தான் கேக்குறாங்க. அப்ப டி அப்படினா இதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 4C 2C 1 by 4C. 2C 1 by 4C1. 2C 1 by 4C1. ஓகே, இப்போ நான் என்ன கேக்குறேன்? இப்போ நீங்க சொன்ன கேஸ்க்கு வருவோம். ஓகேங்களா? எஸ், இப்போ முதல் டிரா பண்ணும்போது மொத்தம் எத்தனை பால் இருக்கு? 4 இல்லைங்களா? சரிங்க, 4 பால் இருக்கு. அந்த 4 பால்ல மொத பால் என்ன பால்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். அது என்ன பால்? டிஃபெக்டிவ். அந்த டிஃபெக்டிவ் எத்தனை டிஃபெக்டிவ்ல இருந்து அது வரணும்?
2 டிஃபெக்டிவ்ல இருந்து ஒரு டிஃபெக்டிவ் வரணும். ஆமே கரெக்ட்? எஸ் சார். 4C1. ஓகேங்க. அடுத்து ரெண்டாவது டிரா எடுக்கும்போது அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டிஃபெக்டிவ் அப்படின்னா. இப்ப நீங்க சொல்லுங்க, இது வித் ரிப்ளேஸ்மெண்டா வித்தவுட் ரிப்ளேஸ்மெண்டா? வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ப்ளீஸ் ஒன்ஸ் அகைன் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஆஸ் யூசுவல் நம்மளுடைய டாட், நம்மளுடைய மல்டிப்ளிகேஷன். இப்போ இந்த டிரா பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு உரியது? ஃபர்ஸ்ட் டிரா டிஃபெக்டிவ். இப்போ ஒரு பால் எடுத்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் எத்தனை இருக்கும்? ரிமைனிங் எத்தனை பால் இருக்கும்? 3. 3. ஓகேங்களா? அதுல எத்தனை டிஃபெக்டிவ், எத்தனை குட்? 2 defect. ப்ளீஸ் good, கேர்ஃபுல், one ப்ளீஸ் defective. கேர்ஃபுல். 1 டிஃபெக்டிவ். டிஃபெக்டிவ் 2 குட். அப்ப இப்போ மொத்தம் எத்தனை பால் இருக்கு? 3. 3. இப்ப இந்த 3ல இருந்து ரிமைனிங் ஃபார் தி செகண்ட் ராக்கு என்ன எடுக்கிறோம்? எத்தனை பால் 1 எடுக்கிறோம்? ball. 1 1 எடுக்கிறோம். 1 3C1. அதுல அப்போ அதுல ஒரு டிஃபெக்டிவ் இருக்கிறதுக்கு சான்ஸ் என்ன? 1C1. 1C1. என்ன ஒரே ஒரு 1C1. டிஃபெக்டிவ் தான் இருக்கு. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். தட்ஸ் ஆல். therefore 2/4 2 by into 3, 4. 2/2, 1/6. 1/6 இல்லைங்களா? 1/6. 1/6. வெரி குட். இஸ் இட் ஓகே நவ்? இது எல்லாருக்கும் ஓகே தானே? Sir, சொல்லு. sir without தானே? without without. நம்ம டோட்டல்ல குறைக்கணும். வித்தவுட் ரீப்ளேஸ் பண்ணல. இப்ப சான்ஸ் வந்து டோட்டல்ல ஏன் குறைக்கணும்? சாரி, வித்தவுட் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா, ஆமாங்க, வித்தவுட்னா நீங்க என்ன அர்த்தம்? எடுத்த பால் ரெண்டாவது உள்ள வைக்கலல்ல. வைக்கலன்னா அப்ப டோட்டல் வந்து First இதுக்கு சான்ஸ் குறையும்ல. 4 தானே இருக்கும். இப்ப சொல்றதுதான் சார். இல்லங்க. நீங்க இருங்க. 4 இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நீங்களே நினைச்சு பாருங்க. 4 பால் இருக்கு. 1 எடுத்துட்டோம். வித்தவுட்னா அது உள்ள வைக்கல. 4ல 1 எடுத்ததுக்கு அப்புறம் அங்க எத்தனைங்க இருக்கும்? சார் அதான் சார் இப்ப செய்யறதுதான் சார் கரெக்ட். அதே மாதிரி அந்த சம்க்கும் வித்தவுட் அதேதான் ரீப்ளேஸ் அப்ப அங்க இடிக்கும். ஆமா, அந்த ப்ராப்ளம் வந்து இது கரெக்ட். தேர்ட் ப்ராப்ளம் ஏதோ 3 தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க அந்த சம்முமே வித்தவுட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் sum தான். இந்த சம் தானே? இதுல 16C அப்படிதானே வச்சிருக்கோம் எல்லாத்துலயுமே. 16 அது குறைக்கலையே. இருந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த ஏங்க, இது நீங்க இந்த 16 வந்து எப்போதுமே வந்து சாம்பிள் ஸ்பேஸ் டோட்டல். சரி, let it be. இது அப்படியே இருக்கட்டும். இந்த சாய்ஸை முடிச்சிட்டு நேரா அதுக்கு தான் வரும். ஓகே, டோன்ட் வரி. நம்ம இப்ப அதுக்கு வரோம். ஏங்க நீங்க நல்லா யோசிங்க. நம்ம அந்த டினாமினேட்டர் 16 வச்சதுனால நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வருதுங்கிறீங்க இல்லையா? சரி, ஆமா. I will come. இருக்கணும். சரி, இப்போ இல்ல நான் என்ன கேக்குறேன், இந்த ஆர்குமெண்ட் ஓகேவா? இங்க இப்ப இந்த ஆர்குமெண்ட் ஓகே தான் சார். இதே இந்த செகண்ட் சான்ஸ் தான். தான் அங்கேயும் சரிங்க. முதல்ல இங்க முடிச்சிரும். சரி, இப்போ இங்க ரெண்டாவது வாங்க. இப்போ கேஸ்க்கு என்ன பண்ணோம்? அந்த ரெண்டாவது உள்ள டிஃபெக்டிவ் வந்து ரெண்டாவது டெஸ்ட்லயே கிடைச்சதுனால, சாரி, ஓகேங்களா? ரெண்டாவது டிஃபெக்டிவ் வந்து ரெண்டாவது டெஸ்ட்ல கிடைச்சதுனால ரெண்டுமே டிஃபெக்டிவ். ஆர் யூ ஓகே? எஸ் சார். ஓகே. இப்போ ரெண்டாவது கொஸ்டினை படிச்சுட்டு இதுக்கு இதே மாதிரி என்ன சாய்ஸ்ன்னு சொல்லுங்க. என்ன சாய்ஸ் எழுதணும்னு சொல்லுங்க. தேர்ட் டெஸ்ட்ல ரெண்டாவது டிஃபெக்டிவ் கிடைக்குதா? இப்ப பாத்தீங்களா? ஆமே கரெக்ட். தேர்ட் டெஸ்ட்ல எத்தனாவது டிஃபெக்டிவ் கிடைக்குது? ரெண்டாவது டிஃபெக்டிவ் கிடைக்குது. அப்போ இது எப்படி எல்லாம் இருக்கும்? ரொம்ப கேர்ஃபுல்லா எழுது. சரி, சொல்லுங்க. முன்னாடி 1 குட் 1 இதா இருக்கு. அப்ப தேர்ட்னா இப்ப நம்ம இப்படி எழுதிக்கலாமா? மொத்தம் இங்க 2 பாசிபிள் இருக்கா? ஆமே கரெக்ட். இங்க தேர்ட்ல இங்க டிஃபெக்டிவ், இங்க டிஃபெக்டிவ்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க எப்படி இருக்கலாம்? இந்த ஃபர்ஸ்ட் டிஃபெக்டிவ் கிடைக்கலாம். இல்ல டிஃபெக்டிவ் இங்க டிஃபெக்டிவ் இருக்கலாம், குட் இருக்கலாம், குட் இருக்கலாம். அப்ப இங்க எப்படி இருக்கும்? குட் இங்க குட் டிஃபெக்டிவ் குட். குட். சரி, இப்போ இதுக்கான இது சொல்லுங்க. இப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி முதல்ல 2 + 2 இருக்கு இல்லையா? டிஃபெக்டிவ் கிடைக்கிறதுக்குனா முதல்ல டிஃபெக்டிவ் கிடைக்குது. இது டிஃபெக்டிவ். சரி, இப்போ சொல்லுங்க. டிஃபெக்டிவ் கிடைக்குது. அப்போ மொத்தம் 2 டிஃபெக்டிவ். ஓகே, therefore please answer. 2C1/4C1. 2C1 by அது அப்போ சரி, இதுக்கு அப்புறம் 2C1/4C1 வந்து டைரக்டா 2/4. இஸ் இட் ஓகே? 2/4. ஓகே. அப்ப ரிமைனிங் இப்ப நீங்க நல்லா பாத்துக்கணும். இங்க 4 பால் 2/3. இருந்தது. 3 பாலா மாறிடுச்சு. ஆனா குட் 2 தான் இருக்கு. குட் 2 அப்ப இப்ப இருக்கு. குட்டுக்கு சொல்லுங்க. குட் 2/3. 2/3. இப்போ இந்த பால் வந்து இங்க 2 மாறிடுச்சு. ஆல்ரெடி ஒரு டிஃபெக்டிவ் போச்சுன்னா டிஃபெக்டிவ் என்னதான் இருக்கு? 1/2. 1/2. இஸ் இட் ஓகே? எஸ் சார். ஓகே. இப்ப இதே மாதிரி குட்டுக்கான இங்க குட் 2/4. 2/4.
4. 4 இப்ப அப்ப என்ன ஆகும்? 4 பால் மாறுது. 4 பால்ல ஆனா டிஃபெக்டிவ் as it is 2 தான். Therefore 2/3 2/3. Yeah. Therefore next 1 one. by 1/2 1/2. Therefore final answer. 1/3 correct. 1/3 is correct answer. என்னப்பா? ஓகே, இப்ப இதே கொஸ்டினை நான் உங்களுக்கு இப்ப சால்வ் பண்ணல, ஆனா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதே கேள்வி அடுத்து தேர்ட் கொஸ்டின் என்னவா மாத்திக்கலாம்? நீங்க தான் சொல்லணும். எப்படி மாத்திக்கலாம்? அந்த ரெண்டாவது டிஃபெக்டிவ் இங்க தேர்ட் டெஸ்ட்ல கிடைச்சதுல, அடுத்தது எத்தனாவது டெஸ்ட்? 4th டெஸ்ட்ல கிடைக்குது. அத நீங்க சால்வ் பண்ணுங்க. we will discuss later. அத நான் அப்புறம் பாப்போம். சரிங்க, இப்ப மித்த எல்லா கேள்வியும் விட்டுருவோம். இன்னைக்கு லாஸ்டா அது என்னங்க அந்த ப்ராப்ளம் நம்ம இவ்வளவு தூரம் இது பண்ணுது, அதை நம்ம பார்க்காம விடக்கூடாது. அது என்னங்க ப்ராப்ளம், அதை சொல்லுங்க. எத்தனாவது கொஸ்டின் இதுவா? இங்க வித்தவுட் ரீப்ளேஸ்மென்ட்னா செகண்ட் இதுக்கு வந்து சான்ஸ் வந்து ஒன்னு குறையுது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். டோட்டலா ஒன்னு குறையுது எடுத்துருவோம். அதே அங்க வந்து 16னா 16 அப்படியே வச்சிருக்கோம். ஓ சரி, இப்போ எத்தனாவது கேள்வி ப்ளீஸ்? அது மட்டும் எத்தனாவது கேள்வின்னு கரெக்ட்டா சொல்லுங்க. தேர்ட் ஒன் இல்ல ஃபிஃப்த் ஒன். ஓகேங்க. இந்த ஃபிஃப்த் ஒன்ன நம்ம இத கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சதுல இது நல்ல கிளியரா பார்த்துட்டோம்னா இன்னொரு क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்க, இப்போ நம்ம இத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ சொல்லுங்க. எஸ், யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் ஓகே. நவ ஓகே. இப்போ சொல்லுங்க. இப்போ என்னது வித்அவுட் ரீப்ளேஸ்மென்ட் எக்ஸாக்ட்லி 1 இஸ் குட். am I correct? சரிங்க, இப்போ எக்ஸாக்ட்லி 1 இஸ் குட். இப்போ வித்அவுட் ரீப்ளேஸ்மென்ட் எக்ஸாக்ட்லி 1 தான். இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த ரெண்டு பால் எடுக்கிறோம், ரெண்டு ஆர்டிகிள் எடுக்கணும். ரெண்டு ரைட், வெரி குட் ஆர்டிகிள். சரி, அப்ப இங்க வந்து ரெண்டு ஆர்டிகிள் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் ஓகேங்களா, ஆர்டிகிள். ஓகே, அடுத்தது என்னது? செகண்ட் ஆர்டிகிள். ஓகே, ரெண்டு ஆர்டிகிள் எடுக்கும்போது நான் என்ன கேக்குறேன், ரெண்டு பால் ஓகே, ரெண்டு ஆர்டிகிள் எடுக்கும்போது அப்போ எக்ஸாக்ட்லி 1 குட் அப்படின்னா இது என்னவா இருக்கலாம்? குட்டா இருக்கலாம். அப்ப ரெண்டாவது கண்டிப்பா என்ன இருக்கணும்? ரெண்டாவது என்ன இருக்கணும்? டிஃபெக்டிவ். இந்த டிஃபெக்டிவ்க்கு வந்து ரெண்டு பாசிபிள், எது வேணாலும் இருக்கலாம். 4+2 அது மேஜராவும் இருக்கலாம், மைனராவும் இருக்கலாம். am I correct? ஓகேங்க. அப்போ நம்ம இப்ப இங்க என்ன பண்றோம்? டிஃபெக்டிவ் எக்ஸாக்ட்லி 1 இஸ் குட். இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, 1 தான் குட் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இந்த இடத்துல ஓகேங்களா மொத்த 10 இது இருக்கு. ஒரு இது குட்டா எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? ஒரு இது குட், ஒரு இது 10/16 ஓகேங்களா. தென் அப்ப ரிமைனிங் உள்ள 6ல 1 வந்து எடுக்கணும். அப்போ வாட் இஸ் our probability? ரிமைனிங் 1ல 61. am I correct? கரெக்ட், 61. இப்போ நம்ம நியூமரேட்டர் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த வந்து இது வந்து எதுக்கு மட்டும் தான் பண்ணிருக்கோம் சொல்லுங்க பாப்போம். இப்போ நம்மளுடைய ஃபேவரபிள் வந்து என்னது? எக்ஸாக்ட்லி 1 is good. Yeah, please tell me. Exactly 1 is good. am I correct? What is P of A? Please tell me, what is P of A? N of A divided by N of Aங்கிறது நம்பர் ஆஃப் வேஸ், நம்மளுடைய ப்ராபபிலிட்டி நடக்கிறதுக்கான நம்பர் ஆஃப் வேஸ். அது மட்டும் தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ வந்து டிவைடட் பை இந்த N of S. டோட்டலுக்கு வந்து டோட்டல் எவ்வளவு? 10 + 6 16C2 எழுதணும்ல. then why are you getting why are you confusing? Now okay. Yeah, please tell me now, okay or not? ஓகே சார். Yes. எக்ஸாக்ட்லி வேர்ட் வரனால அப்படி எடுக்கமா? எக்ஸாக்ட்லி 1 தானே இது. அப்போ வந்து எக்ஸாக்ட்லி 1 அப்படின்னா மொத்தம் 2 எடுக்க வேண்டியதுல 1 தான். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மல்டிப்ளிகேஷன் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு இத ஒரு 4 ஓகேங்களா, 2 பாய் 2 கேர்ள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே 2 பாய் 2 கேர்ள் எடுக்க வேண்டியதுல
மொத்தம் 4 பேர் இருக்காங்க, 2 பேரை சூஸ் பண்ணணும், ஒரு பாய் ஒரு கேர்ள், ஒரு பாய் ஒரு கேர்ள். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஒரு பாய் ஒரு கேர்ள், மொத்தம் எத்தனை பேர் எடுக்கணும்? 2 பேரு. எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேரு, 2 பாய் 2 கேர்ள். அப்போ ஒரு பாய் ஒரு கேர்ள் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 2C1 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 into 2C1 divided by என்னது? 4C2. 4C2. இதுதான் இது நமக்கு ஃபேவரட்டான ஆன்சர். நவ ஓகே. that's all. நீங்க நல்லா இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க கேட்டது நல்ல கேள்வி. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க திரும்பவும் தப்பு பண்ண மாட்டீங்க. அது எனக்கு தெரியும். உங்களுக்கு அப்புறமேட்டுக்கு புரியும். இப்ப நம்ம அடுத்த கேள்வி இப்ப என்ன பண்ணிட்டோம்? 8 இது. ஓகேங்க. சரி. இப்ப நம்ம ஒரே ஒரு கேள்வி மட்டும் இதை மட்டும் பண்ணி முடிச்சிடும். ஆரி ஓகே. இந்த 11th கொஸ்டின் மட்டும் 1 மினிட் மட்டும் எடுக்கும். இப்ப பண்ணிடலாமா? ஓகே. எஸ் 11th ஒன் மட்டும் இப்ப சால்வ் பண்ணிடுவோங்க. நான் ஒரு 15ஆவது முடிக்கணும்னு நினைச்சேன், முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இப்ப நீங்க இதுக்கு ஆன்சர் குயிக்கா பண்ணிட்டீங்கன்னா இப்ப சொல்லுங்க பாப்போம். ஈஸி ஒரு நிமிஷம் தான். Two tags are chosen random without replacement. Find the probability the number of tags will consecutive integers. ப்ளீஸ் டேக் ஸ்கிரீன்ஷாட். எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? Yes sir. ஒரு 5 செகண்ட் தான் டைம். ஆன்சர் யோசிங்க. 5 செகண்ட் தான் டைம். ஆன்சர் யோசிங்க. அஞ்சு செகண்ட் தான் ஆன்சர் டைம். ஆன்சர் யோசிங்க. NC2. Very good. Half of the answer is correct. What will come in the numerator? NC2 by A. கரெக்ட். நெருங்கிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் NCN. கொஞ்சம். ஓகேங்க. சரி, வேற ஒண்ணும் இல்லைங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. வித்தவுட் என்னது? ரீப்ளேஸ்மெண்ட். என்ன பண்றாங்களா? அந்த நம்பர் என்னவா இருக்கணுமா? Consecutive integers. கன்சிக்யூட்டிவ். அப்போ இப்போ எத்தனை பேருக்கு ஐடியா கிடைச்சது? சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர்? சார் 5 நிமிஷம் கொடுத்தா, சாரி 5 செகண்ட் கொடுத்தா நான் செஞ்சிருவேன். ப்ளீஸ் சே. Consecutive integers. கன்சிக்யூட்டிவ். அப்ப கண்டிப்பா 1 வந்தா என்ன வரணும்? 2 வரணும். அடுத்து 2 வந்தா என்ன வரணும்? n minus 1 possible. So 3 வரணும். அதே மாதிரி அப்படியே வந்தா n-1 வந்ததுன்னா அடுத்து என்ன வரணும்? n வரணும். n வரணும். சோ உங்களால என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க. n-1 CN. மொத்தம் இதுல எத்தனை சாய்ஸ் இருக்கு? 1ல இருந்து ஆரம்பிச்சு இது 1. ஓகேங்களா? 1ல ஆரம்பிச்சா 1, 2ல ஆரம்பிச்சா 2. அப்ப அதே மாதிரி n-1ல ஆரம்பிச்சா இது எத்தனாவது வே? எத்தனை டைம்? n-1. அப்ப therefore இதான் நம்மளுடைய a. therefore n-1 divided by மொத்தம் இங்க எத்தனை நம்பர் சூஸ் பண்றோம்? 2 NC2. therefore NC2. that's all. அதுதான் இவங்க அப்பயே சொன்னாங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் ப்ளீஸ். 1 by n. 1 by n. 2 into n-2. என்னங்க நீங்க எனக்கு மேல சிம்பிளிஃபிகேஷன் இப்படி இருக்கீங்களே? n-1 factor. எனக்கு மேல இருப்பீங்க போலயே நீங்களா? நான் கூட பரவாயில்லங்க. by 2. அப்ப இதை எழுதும்போது தயவு செய்து ஏங்க ஃபேக்டோரியல் வராது. மேல என்னை விட இதா இருக்கீங்க. நான் தான் நினைச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 by எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னா இதான் மகிழ்ச்சி. ஆன்சர் 2 by n. Am I correct? n-1 C2 by NC2 போட்டா கரெக்டா நீங்க அப்படி வந்துட்டீங்களா? ஏங்க நமக்கு 1000 ஆன்சர் இருக்கு. எதுக்கு ஆன்சர் ஈஸியா வருமோ அது மாதிரி பண்ணிட்டு போக வேண்டியதானே? இத வந்து n-1 மட்டும் போட்டுருக்கமா? கீழ NC2 கீழ வந்து 1 into 2 அத 1 எழுதிக்கலாம்ல. என்னங்க நீங்க சிம்பிளிஃபிகேஷன்ல இவ்ளோ இருக்கீங்க. எத்தனை பேர் புரிஞ்சுதுங்க? ஏங்க பாடா படுத்துறீங்க. ஓகே NC2 வந்து n into n-1 by 2 ன்னு எழுதிக்கலாம். எழுதிக்கலாம்ல. எழுதிக்கலாம். 2 by n. ஓகே. சரி, இப்ப சொல்லுங்க. அடுத்து n persons are seated on n chairs. அடுத்து ரொம்ப முக்கியமான இதை நீங்க தான் வாசிக்கணும். சொல்லுங்க.
N persons are seated on n chairs at a round Chairs table. at Find the round table. probability that two specific Mm. persons Mm. are sitting next to each other. N minus one factorial possibilities இருக்கும். கரெக்ட். அப்ப டூ ஸ்பெசிபிக் பர்சன் வந்து என்ன ஆகணுமா? ஆர் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். Sitting ஆமாதானே? ம். இவ்வளவுதான் கீவேர்டு. இத வச்சுட்டு ஆன்சர் சொல்லணும். அப்போ அப்ப n n minus பர்சன் 1 இருக்காங்க. ம். ஆ, அப்போ இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்போ 1, 2, 3 மூணு Comma பேரு 3. ஸ்ட்ரெயிட் லைன்ல நிக்கிறாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன்ல நிக்கிறாங்க அப்படின்னா ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஃபேஸ் என்னது? நம்பர் ஆஃப் 3 ஃபேஸ் என்னது? n ஃபேக்டோரியல். எஸ் ஆர் நோ? 1 n 2 3 factorial. n ஃபேக்டோரியல். Factorial. காட் இட். இப்ப சொல்லுங்க. இப்ப இப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படியே ஒரு n இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Circle இப்படியே ஒரு பண்ணி. சர்க்கிள் இருக்கு உட்கார்றாங்க ம். அப்படின்னா இப்போ 1 2 3ன்னு சொல்லும்போது ஸ்ட்ரெயிட் லைன்ல நிக்கிறாங்கன்னா 1 அப்படியே நம்ம கவுண்ட் பண்றோம். இவன் தான் 1 அப்படின்னு சொல்லி. அதே இது சர்க்கிள்ல சொல்ல முடியுமா? சர்க்கிள்ல யாரு ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியுமா? முடியாது. முடியாது. நோ. அதுதான் நீங்க நோ அப்படின்னு ஆழமா சொல்லணும். நோ முடியாது. ம். அதனாலதான் ஓகேங்களா? n ஃபேக்டோரியல் பை n. அப்ப அந்த இடத்துல ஏன் என்னால டிவைட் பண்றோம்னா அங்க இருக்கக்கூடிய n யார் வேணாலும் இது பண்ணலாம். இவங்க தான் ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாதுங்கறதுனாலதான் அதுக்கு ஆன்சர் n minus 1 ஃபேக்டோரியல். இஸ் இட் ஓகே? Yes, sir. Yes, இது sir. வந்து அப்போ இது ஓகே. இப்ப சொல்லுங்க. ரெண்டு பேரை ஸ்பெசிபிக்கா என்ன பண்ணணுமா? நெக்ஸ்ட் டு ஈச் அதர். Combine அடுத்தடுத்து உட்கார பண்ணி. வைக்கணுமா? ரெண்டு பேர். அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன தெரியுமா பண்றோம் நம்ம? ஒரே ஆளுன்னு சொல்லி ஒரே பேர் ஆள் மாதிரி ஒரு fix டேகா பண்ணிக்கிறோம். கட்டி விட்டுறோம். ஆமே ஆ. கரெக்ட்? ரைட். அப்ப இப்ப சொல்லுங்க பாப்போம். அப்ப அவங்க ரெண்டு பேரும் டேகா கட்டி விட்டுட்டோம்னா அப்ப வந்து எத்தனை அவங்க ரெண்டு பேரையும் நம்ம இதுக்கப்புறம் ஒரே ஆள் தான் நினைக்க போறோம். ரெண்டு பேரையும் ஒரே ஆள். அப்ப மொத்தம் எத்தனை ஆகும்? n வந்து எத்தனைவா ரெடியூஸ் ஆகும்? n will reduce to n n minus minus 1. 1. அப்ப இந்த n minus 1 ரவுண்ட் டேபிள்ல உட்கார வச்சா எவ்வளவு வரும்? n n minus 1 minus 2 factorial. factorial. Am I correct? n minus 2 factorial. Am I correct? புரியல புரியல. எத்தனை பேருக்கு புரியல? சரி, நான் திரும்ப இருந்து வரேன். இங்க வாங்க. n பர்சன் ரவுண்ட் டேபிள்ல உட்கார வைக்கிறோம். அப்ப நம்பர் ஆஃப் வேஸ் எத்தனை? n minus 1 factorial. n minus 1. ரைட். இப்ப நம்ம ரெண்டு பேரா டூ ஸ்பெசிபிக் பர்சனை என்ன பண்ணணும்? ஆர் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். ஆம் ஐ கரெக்ட்? அப்ப அந்த ரெண்டு பேரையும் டேக் பண்றோம். ஒரே ஆளா மாத்துறோம். திரும்ப அந்த வேர்ட சொல்லுங்க. அந்த ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். திரும்ப சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். ஓகேவா? Yes, sir. அப்போ அந்த n வந்து என்னவா மாறும்? n n minus minus 1. 1 மாறும். அப்ப அந்த n minus minus 1 1. பேரை டேபிள் அந்த n minus 1 பர்சனை ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேபிள்ல உட்கார வச்சா எத்தனை வேஸ் இருக்கு? n minus 2 factorial. n minus 2 ஃபேக்டோரியல். ஆனா இப்ப அந்த இதுலதான் சிக்கல் இருக்கு. அந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அந்த ரெண்டு பேர்ல 1, 2 மாதிரி இந்த 1, 2 இருக்கலாம் அல்லது 2, 1 இருக்கலாம். இந்த ரெண்டு டிஃபரெண்ட். ஆம் ஐ கரெக்ட் ஆர் நாட்? முதல்ல இங்க இருக்கலாம். ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஆம் ஐ கரெக்ட்? Yes. ப்ளீஸ் ஒன்ஸ் அகைன். அப்ப இப்ப 2 இதே இது into 1, 2, 3 மூணு பேரை ஒரே இடத்துல உட்கார வைக்கணும்னா அந்த இடத்துல அந்த மூணு பேருக்கு இடையில மாத்தி மாத்தி உட்கார வைக்கும் போது 3 ஃபேக்டோரியல் வரும். ஆம் ஐ கரெக்ட்? அதே இந்த மாதிரி இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து உட்கார வைக்கிறதுனால இங்க ஒரு ஃபேக்டோரியல் வரும். அது என்ன ஃபேக்டோரியல்னு நீங்க தான் சொல்லணும். 2 factorial. 2 ஃபேக்டோரியல். இதே இது 3 வந்ததுன்னா என்னது? 3 ஃபேக்டர். ஆர் யூ ஓகே? ப்ளீஸ் சிம்பிளிஃபை யுவர்செல்ஃப். நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அது உங்க பாடம். ஓகே தானே? சிம்பிளிஃபை பண்ண முடியும்ல? Yes, sir. Yes. எஸ். ஓகேங்க. அடுத்து we move to next one. A 5 okay figure number is formed by 0, பாருங்களா 5 figure number. அப்போ இப்போ எனக்கு சொல்லுங்க. இந்த Figure நம்பர் number. இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 5 figure நம்பரா 4 figure நம்பரா? 4 figure. என்ன இந்த 0 0 லாஸ்ட் 0 ஃபர்ஸ்ட்ல வரக்கூடாது. வெரி குட். அப்ப 5 figure நம்பர் அப்படியே நமக்கு வரணும்னாலே இப்ப சொல்லுங்க. இந்த பிளேஸ்ல என்ன வரக்கூடாது? 0 வரக்கூடாது. அப்ப ரிமைனிங் எத்தனை பாசிபிலிட்டி? 4 4. factorial. அப்ப இங்க ஃபார் தி செகண்ட் பிளேஸ்க்கு எத்தனை பாசிபிலிட்டி? 5 5. இதுக்கு எத்தனை? 5. without repetition. வித்தவுட் ரிப்பீட்டேஷன். சாரி. வெரி கேர்ஃபுல். ஓகே. அப்ப இப்போ இந்த செகண்ட் பிளேஸ்க்கு இந்த பிளேஸ்க்கு எத்தனை? 4 ஃபர்ஸ்ட் நம்பர் வெரி குட். இந்த இடத்துல எப்படி 4 வருதுன்னு எல்லாரும் நினைச்சுக்கோங்க. ஏன்னா இங்க 0 வரலாம். இப்போ ஒருவேளை இங்க 1 இருந்ததுன்னா இங்க 1 தவிர 0, 2, 3, 4 வரலாம். 4 நம்பர். ஆர் யூ ஓகே தானே? Yes, sir. வாட் இஸ் அப்போ தேர்ட் பொசிஷன்? 3
3 3 வெரி குட் ரிமைனிங் 2 இது 1 1 1 அப்போ மொத்தம் எவ்வளவு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இதுதான் என்னது நம்பர் ஆஃப் 5 ஃபிகர் நம்பர் காட் இட் சாம்பிள் ஸ்பேஸ் n of s தான் இந்த ஆன்சர் காட் இட் ஃபேக்டோரியல் வருமா இல்ல வராது இல்ல நமக்கு ஃபேக்டோரியல் வரல ஃபேக்டோரியல் ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த 4 பிளேசஸ்ல எந்த நம்பர் ஃபேக்டோரியல் அதுக்காக வருமா தானே நம்ம 4 போட்டிருக்கிறோம் ஓகே வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் கொஸ்டின் இப்போ நீங்க கேட்கலாம் இதுக்கு ஃபேக்டோரியல் வருமானு இதுக்கு வராது ஏன்னா அங்க 0வை தவிர மித்த 4 நம்பர் எது வேணாலும் பாசிபிலிட்டி வரலாங்கிறதுனால தான் இந்த 4 ஆனா அதே நம்பர் பாத்தீங்கன்னா இதே நம்பர் இங்க வருதா இதே நம்பர் இங்க வரலாமா இந்த 4ல இன்க்ளூட் ஆகுதா வராது இங்க ஃபர்ஸ்ட் வராது நம்பர் எந்த வராது கொடுக்கணும் அது வராது ஆர் யூ ஓகே காட் இட் எஸ் வெரி குட் ப்ளீஸ் திங்க் லிட்ஸ் வெரி குட் இப்போ சொல்லுங்க பாப்போம் அடுத்தது இப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டோட்டல் நம்பர் ஆஃப் வைஸ் ஒரு 5 டிஜிட் நம்பர் வித்தவுட் ரிப்பீட்டேஷன்ல 0 1 2 3 4னா இத்தனை வைஸ் இருக்கு இதே மாதிரி நீங்க தயவு செய்து எவ்வளவு நாளும் நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணலாம் பண்ணிக்கோங்க இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ क्वेश्चन படிங்க ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி that the number formed is divisible by 4 அப்ப நம்மளுடைய ஏங்கிறது ஃபேவரட் யாரு இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏங்கிறது யாரு டிவிசிபிள் பை 4 சரி ஒரு ட்ரிக் நான் சொல்றேன் இப்போ ஒரு 3 ஆல ஒரு நம்பர் ஒரு பெரிய நம்பர் டிவைட் ஆகணுங்க ஒரு 3 ஆல ஒரு பெரிய Sum நம்பர் of the டிவைட் digit ஆகணும் divisible by அப்படின்னு 3 வெரி குட் சம் ஆஃப் த டிஜிட் இஸ் டிவிசிபிள் பை 3 அதே மாதிரி ஒரு ட்ரிக் சொல்லுங்க பாப்போம் 4க்கு ஒரு ட்ரிக் சொல்லுங்க last எந்த 2 digit digit? number divisible by 4 number 4 வெரி குட் ஏங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கீங்க வெரி குட் அப்ப சொல்லுங்க பாப்போம் இப்போ நீங்க 0 1 2 3 4 தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நமக்கு என்ன தேவை நாட் ரிப்பீட்டேஷன் இப்போ சொல்லுங்க பாப்போம் இந்த ரெண்டு இடம் இந்த நம்பரை வச்சு யூஸ் பண்ணணும் வித்தவுட் ரீப்ளேஸ்மென்ட் ரிப்பீட்டேஷன் ஆனா 4 ஆல டிவைட் ஆகும் சொல்லுங்க பாப்போம் எல்லா பாசிபிலிட்டி சொல்லுங்க 0 plus 2 0 0 4 வேற 0 8 எழுதலாமா இல்ல இங்க இருக்கிற டிஜிட்ஸ் தான் யூஸ் பண்ணனும் வெரி குட் அப்ப 0 8 வராது வெரி குட் அடுத்தது 1 எழுதுனா இங்க என்னதான் வரணும் 1 ஒரே ஒரு 2 possible 2 1 2 3 எழுதலாம் 1 2 2 எழுதுனா 2 2 sum வருமா of the வராது digit last 2 digit divisible by 4ங்கறப்போ Last correct. sum கிடையாது. 1 2 தான வரணும் 12 தான வரணும் கரெக்ட் 1 2 ரெண்டு sir. ரைட் அடுத்து அடுத்து 2 4 நெக்ஸ்ட் 2 0 2 0 0 3 2 வெரி குட் 2 4 வெரி குட் வெரி குட் 4 0 4 0 எஸ் லாஸ்ட் 0 ஆல்ரெடி வந்து 4 0 இல்ல 0 4 0 எழுதலாம் 4 0 எழுதலாம் 0 ஆமா 4 0 எழுதலாம் அவ்வளவுதானா 6 பாசிபிள் இருக்கா yes sir 6 பாசிபிள் இருக்கு இல்லீங்களா சரிங்க இப்போ ஒவ்வொரு பாசிபிளுக்கும் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் சொல்லுங்க பாப்போம் ஒவ்வொரு பாசிபிள் இப்போ இது வந்து லாஸ்ட் 2 டிஜிட் தானே சொன்னோம் இப்போ இங்க 04 இருக்கும்போது இந்த மொத 3 பிளேஸ்ல என்னென்ன நம்பர் இருக்கலாம் 1 இருக்கலாம் 2 இருக்கலாம் 3 இருக்கலாம் am I correct அப்போ இந்த இடத்துல 1 2 3 எது வேணாலும் ரீப்ளேஸ் ஆகலாம்னா இந்த இடத்துக்கு எவ்வளவு வேஸ் இருக்கு சொல்லுங்க பாப்போம் 3 நம்பர் 3 ஃபேக்டோரியல் வெரி குட் அப்ப இதே மாதிரி இது வந்து இதே மாதிரி ரிமைனிங் ஒவ்வொன்றுக்கும் எத்தனை பாசிபிள் இருக்கு அப்படி சொல்லிட முடியுமா கேர்ஃபுல்லா இருக்கும் ப்ளீஸ் திங்க் லிட்டில் முடியாது ஏன்னா 0 இங்க வந்தாதான் அந்த இடத்துல ரிமைனிங் உள்ள 3 பாசிபிளுக்கு அந்த 3 பாசிபிலிட்டி am I correct or not எத்தனை யூஸ் அப்ப therefore இதே மாதிரி 20க்கும் இதே மாதிரி 3 ஃபேக்டோரியல் இருக்கு 40க்கும் இதே மாதிரி 3 ஃபேக்டோரியல் இருக்கு அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம் ஏன் வந்து 12க்கு இருக்குன்னா இந்த 3 பேஸ்ல கண்டிப்பா இந்த இடத்துல என்ன இருக்க கூடாது 0 இருக்க கூடாது இருக்க கூடாது அப்ப இங்க எத்தனை பாசிபிள் மட்டும்தான் 4 2 இங்க 2 இங்க 1 therefore 2 is it okay அப்ப இதே மாதிரி தானே 32க்கும் வரும் 24க்கும் வரும் am I correct கரெக்ட் அப்ப therefore இப்ப இங்க எத்தனை வந்திருக்கு இது என்னது அப்ப இந்த பாசிபிள் எழுதும்போது
3 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? எத்தனை நம்பர் இருக்கலாம்? 3 நம்பருக்கு. 2 numbers அதே மாதிரி பிளஸ் 3 நம்பருக்கு 4. am I correct? Yeah. 3 into Therefore 6 plus 12. plus Please tell me. 12, 18 plus 12, 30, Yeah, please tell me. 30. 30. Very good. Correct. 30. இப்போ நம்ம இந்த 30ங்கிறது என்ன பாசிபிள் பாருங்க. 30ங்கிறது என்னது? What is the answer 30ங்க? 5 digit number Enough. divisible by 4. Divisible by 4. The last 2 digit என்னது? Sorry, correct. No Divisible by repetition. 4. 1, 2, 3, 4. Is it okay? 5 digit Okay. number divisible by 4. Right. அப்ப denominator என்னது? Denominator 96. 96. Therefore answer என்னது? 30 by 96. 96. யாராவது ஒருத்தர் இது என்னங்க கேள்வி இது? 10 by 32. இல்ல that okay. 5 by Simplification okay. 30 by 96 okay. Question என்ன சொல்லுங்க? 5 digit number 1, 2, 3, Divisible by 4. 4. Without repetition. without repetition. Divisible by 4. got it. ஒவ்வொரு ஐ ஹோப் நம்ம ஓரளவுக்கு பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். am I correct or not? எஸ். ஓகேங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஏதாவது டவுட்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓரளவுக்கு கிளாஸ் ஓகேவா? இது எப்படி? எக்ஸ்போர்ட் ஒண்ணு இருக்குமே அது. சரிங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் இந்த கொஸ்டின்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இல்ல நோட் புக்ல உள்ள கொஸ்டினா? இது எல்லாமே இப்ப நான் சொல்லணும்னு நினைச்சேன். எஸ்சி குப்தா அப்படின்னு ஒரு புக் இருக்குங்க. எஸ்சி குப்தா எத்தனை பேர் அதை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எஸ்சி குப்தா அண்ட் விகே கபூர். Yes. அந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணுங்க. அந்த புத்தகத்தை மட்டும் ரெஃபர் பண்ணுங்க. இப்ப நம்ம ரெஃபர் பண்ண ப்ராப்ளம் மோஸ்ட்லி அந்த புத்தகத்துல இருந்துதான். ஓகேங்களா? அந்த புத்தகத்தை நீங்க தரவா படிச்சிட்டீங்கன்னா எந்த எக்ஸாமுக்கும் நீங்க என்ன பண்ணிடலாம். ஆனா ப்ராப்ளம் மட்டும் என்னன்னா அதே நம்பர்ல இருந்து வராது, மாறிதான் வரும். புரியுதுங்களா? ப்ராப்ளம் மட்டும் என்ன வரும் அப்படின்னா நம்பர் மாறிதான் வரும். ஆனா என்னன்னா ரிசல்ட் எல்லாமே அந்த புக்ல என்ன இருக்கோ அது ஆஸ் இட் இஸ் அப்படியே வரும். காட் இட்? Yes. அந்த புக்ல உள்ள ப்ராப்ளம் தான் நான் இது பண்ணேன். மோர் ஸ்பெசிபிக்கா இப்ப நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு பேஜ் நம்பர் கூட என்னால ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியும். ஓகேங்களா? பேஜ் நம்பர் வேணா நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நானும் கூட கொஞ்சம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன். இல்லாட்டி நம்ம ஒரு 4 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு கொஸ்டின் எல்லாம் கொடுப்பேன் இல்லையா? அதில் நான் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த எஸ்சி குப்தா பேஜ்ல 3.84 3.86 இந்த 2 பேஜ்ல 16வது 17 அப்படின்னு சொல்லிட்டு அதுல எக்கச்சக்கமா ரிசல்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிசல்ட்ல இருந்துதான் அப்படியே உன்னை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். லாஸ்ட் டைம் அதுக்கு முந்தின வாட்டி உள்ள டைம் எந்த வாட்டி எடுத்தாலும் ரிசல்ட்டை அப்படியே நீங்க பார்த்துட்டு போகணும்னா அதை படிச்சா போதும். ஆனா மத்தபடி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ப்ராப்ளம், இதே மாதிரி நம்பரை மாத்தி இதே ஐடியா தான் கேட்பாங்க, வேற எதுவும் கேட்கணும். ஓகேங்களா? இஸ் இட் ஓகே? Yes. வேற ஏதாவது கேள்விகள்? 100% என்னால உத்தரவாதம் தர முடியும். வேற Distribution கவர் ஆகுதா சார்? புரியல எப்படிங்க? Distribution டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல இந்த இதுல ப்ராபபிலிட்டி क्वेश्चन இதுல வருமான்னு அது ரெண்டே லாஸ்ட் இயர்ல கண்டிப்பா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 2 தனியா வச்சிருந்தாங்க.